மதுரையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இது குறித்த விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் கதிரிடம் கேட்கலாம். கதிர், வணக்கம். தற்போது மதுரையில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு நடைபெறும் போராட்டம் குறித்து சொல்லுங்க. தற்போது அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? சார், ஓகே சார். மதுரையில் தற்போது மூன்றாவது நாளாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்கள் ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. தற்போது மதுரை மாவட்டத்தில் ஒரு இளைஞர் கட்டிடத்தின் மாடியில் இருந்து குதிக்க முயற்சி செய்து வருகிறார். அவரிடம் மற்ற இளைஞர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காலையில் ஏற்கனவே மதுரையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. ஏற்கனவே 3 இளைஞர்கள் தீக்குளிக்க முயற்சித்தார்கள். அதை காவல்துறையினர் தடுத்தார்கள். தற்போது மற்றொரு இளைஞர் கட்டிடத்தின் மேலிருந்து குதிக்க முயற்சி செய்கிறார். அவருடன் மற்ற இளைஞர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்றே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். தற்போது மதுரையில் இளைஞர் ஒருவர் கட்டிடத்தின் மேலிருந்து குதிக்கப் போவதாக சொல்லி வருகிறார். மற்ற இளைஞர்கள் அவருடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ் இளைஞர்களை இறக்கி தருமாறு உங்கள் பொறுப்பாளர்களுக்கு கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் சொல்கிறோம், காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் நினைத்தால் முடியும். இப்போதைய அவர்களை இறக்க முடியும். தயவு செய்து கல்லூரி நீங்கள் இப்படி செய்தால் கல்லூரி தள்ளிக்கொண்டு தடையாகும். நீங்கள் அடக்குமுறைக்கு எதிராக நீங்கள் போராட்டம் செய்தால் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இளைஞர்களும் மாணவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு மையமாக விளங்கும் மதுரை மாவட்டத்தில் போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்றே வருகிறது. தற்போது இளைஞர் ஒருவர் ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருந்து குதிக்கப் போவதாக தெரிவித்து வருகிறார். அவருடன் கூடியிருக்கும் மற்ற இளைஞர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.